ஹலோ நேயர்களே, வெல்கம் டு அவர் ஆன்மீக சுற்றுலா ஸ்தலங்கள் சேனல். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம ஆன்மீக சுற்றுலா ஸ்தலங்கள் யூடியூப் சேனலில் பார்க்க போகிற கோவில் விருதாச்சலமில் உள்ள விருதகிரீஸ்வரர் ஆலயம். தமிழ்நாட்டில் சிவன் கோவிலில் ரொம்ப பழைய கோவில் விருதாச்சலமில் இருக்கிற விருதகிரீஸ்வரர் கோவில். இது ரொம்ப தொன்மையான கோவிலும் கூட. சென்னையிலேருந்து சவுத்தில் 227 கிலோமீட்டரில் இருக்குது. விழுப்புரம்லேருந்து சவுத்தில் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மணிமுத்தாரோட மேற்கு கரையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட பண்டைய பேர் திருமுது குன்றம். இந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமானுக்கு பழமலைநாதர் அப்படின்னும் பேர் இருக்குது. இங்கே இருக்கிற தாயார் பெரிய நாயகி அம்மனை விருதாம்பிகை அப்படின்னும் இளைய நாயகி அம்மன் பாலாம்பிகை அப்படின்னும் கூப்பிடுறாங்க. பிரம்மன் மற்றும் அகத்திய மாமுனிவரால் வழிபட்ட தலம்னு சொல்கிறாங்க. 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் பொன் வேண்டி சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காரு. அந்த பொன் கிடைச்சதுக்கப்புறம் கல்வர்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக அங்கே இருக்கிற மணிமுத்தாரில் போட்டு பின் அதை பதிகம் பாடி திருவாரூரில் உள்ள கமலாலய குளத்தில் மூழ்கி எடுத்தாருங்கிறது ஐதீகம். முருகப்பெருமானுக்கு எப்படி அறுபடை வீடு இருக்கோ அதே மாதிரி விநாயகருக்கும் 8 திருத்தலம் இருக்குது. அந்த 8 திருத்தலத்தில் இதுவும் ஒன்று. காசிக்கு இணையான திருத்தலங்கிறதுனால இந்த திருத்தலத்திற்கு விருத காசி அப்படின்ற சிறப்பு பேரும் இருக்குது. இந்த கோவிலில் இருக்கிற தலவிருச்சம் வன்னி மரமாகும். முன்னொரு காலத்தில் இக்கோவிலில் திருப்பணி செய்த விபசித்து முனிவர் அப்படின்றவருக்கு திருப்பணி செய்ததற்கு வன்னி இலைகளை துணியில் மடித்து கொடுத்ததாகவும் அந்த இலையை வீட்டிற்கு சென்று பிரித்து பார்த்த பொழுது அவர்களுக்கான கூலி தொகை இருந்ததாகவும் தலப்புராணம் கூறுகிறது. பல வகையிலும் நன்மை பயக்கும் இத்திருத்தலத்தை தரிசித்து அனைவரும் பயன்பெறுவோமாக. இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான ஆன்மீக ஸ்தலங்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஸ்தலங்களோட விவரங்களை நாங்கள் இந்த சேனலில் பதிவிடுறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.